Hello children, இன்னைக்கு நாம் NCERT எலக்ட்ரிசிட்டியில் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் லெசனுக்குள்ளே இருக்கு இல்லையா, பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சம்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்க்கலாம் தியரி கொஷினும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட்? எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ புக்குக்குள்ளேயே ஆன்சர் இருக்குது, டேரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான க்ளோஸ்ட், அதில் கீவேர்ட்ஸ் என்னென்னா க்ளோஸ்ட் அண்ட் கண்டினியூவஸ் பாத் ஃபார் த கரண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரேக் இருக்கக்கூடாது. ஒரு பேட்ரி இருக்குது, அது கூட ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டர், ஒரு அம்மீட்டர், ஒரு கீ இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா இப்படி இந்த இடத்துல ஏதாவது குட்டி பிரேக்கெல்லாம் இருக்கக்கூடாது. கரண்ட்டு பாசிட்டிவில் ஆரம்பித்தா ரெசிஸ்டர் வழியாக போய் அம்மீட்டரில் போய் கீ வழியாக போய் நெகட்டிவ்க்கு வர்றதுக்கு வழி இருக்கணும். இருந்தால் தான் அதுக்கு பேர் சர்க்யூட். க்ளோஸ்ட் அண்ட் கண்டினியூவஸ் பாத் through which an electric current flows is called electric circuit. Next question பார்த்தோன்னா, define the unit of current. Define current இல்லை, define currentனா நம்ம rate of flow of charge. Define the unit of current. ஸோ அப்போ முதல்ல what is the unit of currentனு சொல்லணும். The unit of current is 1 ampere. இப்போ நம்மளை இப்போ என்ன கேட்குறாங்க, யூனிட் ஆஃப் கரண்ட்டை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. டிஃபைன் 1 ampere. கொஷின்ஸ் டிஃபைன் 1 ampere அப்படின்னா பார்க்கலாம். இப்போ நம்ம கரண்ட்டோடைய ஃபார்முலாவுக்கு போனோம்னா, இஃப் யூ கோ டு த ஃபார்முலா ஃபார் கரண்ட், I is equal to Q/T. அப்போ when Q is equal to 1 coulomb and T is equal to 1 second, I becomes equal to 1 ampere. So 1 ampere is that current when 1 coulomb of charge flows through the conductor for 1 second. So when 1 coulomb of charge flows through a conductor for 1 second, we say the current flowing through the circuit is 1 ampere. சரியா? ஸோ இங்கேருந்து வரலாம். ஒரு சர்க்யூட்டில் ஒரு செகண்டுக்கு 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டு 1 ampere. ரொம்ப கரெக்டான டெஃபினிஷன் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்து இருக்கிற மாதிரி பை ஹார்ட் பண்ணிக்கலாம். Calculate the number of electrons constituting 1 coulomb of charge. இது நம்ம கிளாஸ் தியரியிலே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது சார்ஜ் 1 coulomb இருக்கணும்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ இந்த டைரக்ட் வேரியேஷன் பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் சார்ஜ். ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? 1.6 × 10⁻−19 coulomb. ஸோ 1.6 × 10⁻−19 coulomb சார்ஜ் வேணும்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். 1 coulomb சார்ஜ் வேணும்னா எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும்? ஸோ இது நமக்கு டைரக்ட் வேரியேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், மல்டிப்ளை பண்ணுவோம் கிராஸாக. 1 × 1 coulomb is equal to x × 1.6 × 10⁻−19 coulomb. coulomb அடிச்சோம்னா ஸோ நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ இதை இந்த சைட் கொண்டு வந்தால் 1 × 1 1 டிவைடட் பை 1.6 × 10⁻−19. 10⁻−19 மேலே கொண்டு போனால் 10⁻+19. 1.6 எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், 16/10 எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணினோன்னா 5/8 × 10⁻19. 8 6 are 48 இல்லையா? அப்போ இது 0.625 டிவைட் பண்ண இன்ட்டு 10⁻19. இல்லை டெசிமலில் எழுதணும்னா ஒரு டிஜிட் இப்படி கொண்டு வந்தால் இங்கே ஒன்று குறைச்சிடணும். 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஸோ டைரக்ட் வேரியேஷன் ஞாபகம் வச்சுன்னா இது போட்டு விடலாம். நெக்ஸ்ட் கொஷின், நேம் அ டிவைஸ் தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் அ கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டரில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால், கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கூட கரண்ட் போகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கரண்ட்டு போகணுன்னா ஒரு தேர் ஷுட் பி அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். எப்படி நம்ம டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஹீட்டு போகுமோ, ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகுமோ, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகுமோ, அது மாதிரி கரண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா we need a potential difference. அப்போ ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போகணுன்னா அங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை யார் கொடுப்பா, என்ன டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம செல்லுன்னு சொல்லலாம், இல்லை நிறைய செல்ஸ் இருந்ததுன்னா பேட்ரி. ஸோ செல் ஆர் பேட்ரி. பேட்ரி will be more appropriate answer. A battery which consists of 1 or more cells அப்படின்னு சொல்லலாம் ஆன்சர். What is meant by saying that the potential difference between 2 points is 1 volt? ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 voltனு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், W/Q தெரியும்.
அப்போ V1 வரணும்னா W is equal to 1 joule, Q is equal to 1 coulomb. ஸோ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு ஜூல் வேலை செஞ்சால் அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் 1 volt. ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points is said to be 1 volt. If 1 joule of work is done to carry a charge of 1 coulomb from one point to the other. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, யாரை கொண்டு போகிறதுக்கு? 1 coulomb கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக 1 joule வேலை செஞ்சால் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் 1 volt. Next question. How much energy is given to each coulomb of charge passing through a 6 volt battery? என்ன சொல்லியிருக்காங்க? பேட்டரி V is equal to 6 volt. Charge Q is equal to 1 coulomb சொல்லியிருக்காங்க. How much energy given? So energy is nothing but work done. Work done தான் energy is a capacity to do work. So work done energy same. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா W வேணும்னா V into Q, டைரெக்டாக ஃபார்முலா. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு VQ. விக்கு பதிலாக 6, Qக்கு பதிலாக 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் 6. ஆனால் யூனிட் போடுச்சோ எனர்ஜின்னு சொல்கிறதுனால ஜூல் அப்படின்னு நம்ம போடணும். ஓகே, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டிபெண்ட்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் நம்ம சொன்னோம் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லெங்த். It depends on the inverse area of cross section. It depends upon the resistivity or the nature of the material. Resistivity in sort of the nature of the material. Kodave innonu sonnom, it also depends on the temperature. What are the factors on which it depends in ketukanga? So now it depends on length, area, nature of the material and temperature nu sollalam. இல்லைன்னா of a conductor, resistance of a conductor is directly proportional to length, inversely proportional to the area of cross section அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Will current flow more easily through a thick wire or through a thin wire of the same material when connected to the same source? ரெண்டு ஒயர் இருக்குது. ஒரு திக் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ ஒயரு திக்காக இருக்குது, பி ஒயர் தின்னாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஏ அண்ட் பி எடுத்துட்டோன்னா மெட்டீரியல் ரோ சேம். சரி, ரெண்டு பேருக்கும் லெங்த் ஐடென்டிக்கல் ஒயர் சேம். ஏரியா A1 இஸ் கிரேட்டர் தேன் ஏரியா A2. சரியா? இப்போ பார்த்தோன்னா ரெண்டு பேரும் தே ஆர் கனெக்டட் டு த சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேரையும் சேம் வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேருக்கும் வோல்டேஜ். இப்போ இங்கே போகிற கரண்ட் I1 வச்சுக்கலாம், இங்கே போகிற கரண்ட் I2 வச்சுக்கலாம். எதில் கரண்ட்டு நிறையா போகும், எதில் கம்மியாக போகும்னு கேட்குறாங்க. நம்ம கரண்ட்டுக்கு ஃபார்முலா எடுத்துட்டோம்னா V/R. இங்கே ரெண்டு பேர் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு ஒயருக்கும் வோல்டேஜ் சேம். அப்போ நம்ம இனிமேல் வோல்டேஜை பார்க்க வேண்டாம். ஸோ கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியோ அங்கே கரண்ட்டு ஈஸியாக போகும். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? R is equal to rho L by A. Resistance is inversely proportional to area. அப்போ நம்ம current is inversely proportional to resistance. Inversely proportional to resistance க்கு பதிலாக 1 by A போட்டோம்னா current is directly proportional to area வந்துடும். அப்போ ஏரியா அதிகமாக இருக்கிற ஒயர், ஏ ஒயர் திக்காக இருந்தால் அதுக்கு resistance is less. So current is more. So current flows easily through a thicker wire அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Let the resistance of an electrical component remain constant while the potential difference across the two ends of the component decreases to half its former value. What change will occur in the current? ஒரு ஒயர் இருக்குது, அதுக்கு முதல்ல வின்னு ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம். அப்புறமா என்ன செய்கிறாங்க, அதே ஒயர் ரெசிஸ்டன்ஸ் மாற்றாமல் வோல்டேஜை V/2ன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ முதல்ல கரண்ட் I1 வச்சுக்கலாம், இப்போ கரண்ட் I2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். I1 is equal to V/R, I2 is equal to V/2/R.
இப்போ நான் இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். 2/1 போட்டால் I2/I1 இஸ் V/2R டிவைடட் பைக்கு பதிலாக இன்ட்டு உல்ட்டா பண்ணிக்கிறேன் R/V. R பண்ணலாம், VV கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு I1/2. இப்படி போடாமல் நேராகவே கூட சொல்லலாம், பிகாஸ் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் இல்லையா. ஸோ வோல்டேஜை பாதியாக குறைச்சா கரண்ட் வில் பிகம் half of its initial value. சரியா, current will become, the new current becomes half of the original value. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வேணும்னா ஒர்க் அவுட் பண்ணி சொல்லலாம், அதர்வைஸ் நேராகவே கூட நம்மளால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால அதை எப்படி ஈஸியாக சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், why are coils of electric toasters and electric irons made of an alloy rather than a pure metal? ஸோ இந்த எலக்ட்ரிக் டோஸ்டர் அயர்ன்லாம் பார்த்தோன்னா அந்த காயில் நைக்ரோம், டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருப்போம் யூசஸில், ஹீட்டிங் எஃபெக்டோட யூசஸில் நிக்கல், குரோமியம், மேங்கனீஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்தது இந்த நைக்ரோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 ரீசன் சொல்லலாம். நம்பர் 1, ரெசிஸ்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் அலாய்ஸ். அது உள்ளே இருக்கிற நிக்கல், குரோமியம், மேங்கனீஸை விட இந்த நைக்ரோமுடைய ரெசிஸ்டிவிட்டி அதிகம். நம்பர் 1 ரீசன். ரெசிஸ்டிவிட்டி அதிகம்னா இஃப் ரோ இஸ் மோர், ஆர் இஸ் மோர். ஆர் அதிகம்னா ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு என்ன வேணும், ஹீட்டிங் எஃபெக்டில் அதிகமான ஹீட் எனர்ஜி வேணும். ஸோ ரோ அதிகமாக இருக்கிறதுனால ஆர் அதிகம், ஆர் அதிகமாக இருக்கிறதுனால ஹெச் அதிகம். சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இட் ஹஸ் காட் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். நிறைய நேரம் அதை நம்ம அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணினா அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது இல்லையா, அப்போ சீக்கிரமாக டக்குன்னு மெல்ட் ஆகாது. அண்ட் இட் டஸ் நாட் ஆக்சிடைஸ். இட் டஸ் நாட் ஆக்சிடைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், துரு பிடிக்காதுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருந்தாலும் துரு பிடிச்சி கட் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஒரு டேபிள் புக்கிலேருந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. Use the table data in table 1.1 and answer the following question. Which among iron and mercury is a better conductor? யார் பெட்டர் கண்டக்டர்னு கேட்குறாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த 1.1 இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை நான் சொல்லும்போது கொஷின் எல்லாம் புக்கில் பார்த்துக்கணும். என்சிஆர்டி புக்கை பக்கத்தில் வச்சுட்டே தான் படிக்கணும். அதர்வைஸ் நான் ஓரலாக சொல்கிறேன் இல்லையா, கொஷினை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக. அந்த டேபிளை பாருங்கள், 1.1 டேபிளில் அயனுக்கு ரோ பார்த்தா ரோ அயன் இஸ் Fe என்ன கொடுத்துருக்காங்க, 10 × 10⁸ ஓம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் மெர்க்குரி ரெசிஸ்டிவிட்டி இஸ் 94 × 10⁻⁻8. ஸோ அதனால் ரெசிஸ்டிவிட்டி அயனுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அயனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதனால் அயன் இஸ் அ பெட்டர் கண்டக்டர். நல்லா கண்டக்ட் பண்ணோன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ரோ இஸ் லெஸ், ஆர் இஸ் லெஸ், ஸோ ஐ இஸ் மோர். ஐ அதிகமாக இருந்தால் நம்ம பெட்டர் கண்டக்டர்னு சொல்கிறாங்க. ரோ லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் எப்படி சொல்கிறோம் லெஸ்ஸுன்னு, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. இந்த ஃபார்முலாவில் பார்த்தா ரோவும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஐ அதிகம்னு எப்படி சொல்கிறோம், ஐ இஸ் ஈக்குவல் டு V/Rல பார்த்தா ஐயும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை வச்சு ஐ மோர்னு சொல்கிறோம். விச் மெட்டீரியல் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர்னு கேட்குறாங்க அந்த டேபிள்லேயே. 2வது கொஷின், பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னா ரோ இருக்கிறதுலே லீஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்க்கணும். இருக்கிறதுலே ரோ லீஸ்ட்டாக இருக்கிறது சில்வருக்கு தான் கொடுத்துருக்கு. சில்வர் இஸ் ஹேவிங் த லீஸ்ட் வேல்யூ. அவங்க கொடுத்துருக்கிறதுல 1.6 × 10⁻⁸ ஓம் மீட்டர். ஸோ டேபிளில் இருக்கிறதுல பெஸ்ட் கண்டக்டர் இஸ் சில்வர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Draw a schematic diagram of a circuit consisting of a battery of 3 cells of 2 volt each. ஸோ ஒரு பேட்ரி அதில் எத்தனை செல் இருக்குது, 3 செல். அப்போ 3 வரைஞ்சிக்கணும். இப்போ ஈச் இஸ் 2 volt, 2 2 2. அப்போ இல்லைன்னா மொத்தமாக 6 voltனு கூட எழுதிடும். இதான் ஒரு செல். இது கூட என்ன கனெக்ட் பண்ணுற சொல்கிறாங்க, 5 ohm ரெசிஸ்டர். இது கூட பார்க்கலாம், 5 ohm ரெசிஸ்டர், 8 ohm ரெசிஸ்டர் and a 12 ohm resistor and a plug key, all in series. Plug key, so key series எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் plug key. பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. சர்க்யூட்டில் கரண்ட்டையும் மார்க் பண்ணணும். பாசிட்டிவில் ஆரம்பித்து இப்படி வெளியாக போய் நெகட்டிவ்க்கும் அது சேரணும்.
Next question. Redraw the circuit of question 12. Putting in an ammeter to measure the current through the resistors and the voltmeter to measure the voltage across a 12 ohm resistor. ஸோ முதல்ல வரலாம். இன்னும் 2 பார்ட் இருக்குது. இந்த ரீட்ரா த சர்க்கியூட், அதில் அம்மீட்டரையும் 12 ஓமில் வோல்ட்மீட்டரையும் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம அம்மீட்டர் ஷுட் ஆல்வேஸ் பி கனெக்டட் இன் சீரீஸ் இன் அ சர்க்கியூட் அண்ட் வோல்ட்மீட்டர் ஷுட் பி கனெக்டட் பேரலல். ஸோ நம்ம இந்த சர்க்கியூட் அப்படியே வரைஞ்சிட்டு 5 ஓம் 8 ஓம் 12 ஓம் அம்மீட்டர் எங்கே வேணால், இது ப்ளக் சீரீஸ்ன்றதால இங்கே பண்ணலாம், இல்லை இங்கே பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணிக்கலாம். இது அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி வோல்ட்மீட்டரை கரெக்டாக எங்கே பண்ண சொல்லியிருக்காங்க, 12 ஓமில் பேரலாக. அப்போ 12 ஓமோடைய 2 எண்டுலேயும் இந்த வோல்ட்மீட்டரோடைய 2 எண்டு பண்ணணும். அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டா ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ணணும். பார்க்கலாம், இந்த எண்டு அம்மீட்டர் இங்கே ப்ளஸில் கனெக்ட் ஆகிருக்கா, ப்ளஸ் மைனஸ். அதுமாதிரி வோல்ட்மீட்டரோட இந்த எண்டு நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ கரண்ட்டையும் மார்க் பண்ணிடணும். சர்க்யூட்டில் பாசிட்டிவில் ஆரம்பித்து நெகட்டிவில் போய் சேர்றது. ஓகே, அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் மறக்காமல் மார்க் பண்ணணும். அதர்வைஸ் மார்க் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ இன்னும் என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ரீடிங் ஆஃப் த அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் அப்படின்னா கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம பேட்ரி 6 வோல்ட், 3 சீரீஸில் இருக்கிறதுனால 12 + 8 20 25 ஸோ கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேட்ரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு மாற்றிக்கணும். இப்போ I = V/R யூஸ் பண்ணினா 6/25 ஆம்பியர். ஓகே, அடுத்தது என்ன கேட்குறாங்க, வோல்டேஜ் அக்ராஸ் த 12 ஓம் ரெசிஸ்டர். இந்த கரண்ட்டு இந்த 6/25 ஆம்பியர் இங்கே போகிறது, இதே தான் இங்கேயும் போயிடும். 5 ஓம் வழியாக, 8 ஓம் வழியாக, 12 ஓம் வழியாக, 3 பேர் வழியாகவும் இந்த 6/25 ஆம்பியர் தான். ஏன்னா 3 பேர் சீரீஸில் இருக்காங்க. சீரீஸில் இருந்தால் கரண்ட் இஸ் சேம். இப்போ வோல்டேஜ் இந்த 12 ஓம் ரெசிஸ்டர்னா கரண்ட் இந்த 12 ஓம் ரெசிஸ்டர் இன்டூ ஆர். ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, V = IR. இப்போ வோல்டேஜ் இந்த 12 ஓம்னா கரண்ட் இந்த 12 ஓம் இன்டூ ஆர். கரண்ட் இந்த 12 ஓம் என்ன, 6/25 இன்டூ ஆர் எவ்வளோ, 12. ஸோ 72/25. திஸ் இஸ் த வோல்டேஜ். அதை நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். அதர்வைஸ் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 3 டைம்ஸ் வராது, 2 பாயிண்டில் வரும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த வேல்யூ. அவ்வளோ வோல்டேஜ் எழுதி பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், 14th கொஷின். Judge the equivalent resistance when the following are connected in parallel. ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 ஓம் ரெசிஸ்டரையும் ஒரு 10⁶ ஓம் ரெசிஸ்டரையும் பேரலல் பண்ணுறாங்க. வாட் வில் பி த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்? நிச்சயமாக பேரலல் பண்ணினா லீஸ்ட்டை விட லெஸ்ஸர் தேன் த லீஸ்ட் வரும், தெரியும். அப்போ வர்ற ஆன்சர் லெஸ் தேன் 1 ஓம் தான் வரப்போகுது. சரியா, எக்ஸாக்டாக 1 ஓம் வராது, 1 விட கம்மியாக வரப்போகுது. 1/1 1/RP இஸ் 1/1 ப்ளஸ் 1/10⁶ போட்டுக்கலாம். 10⁶ LCM எடுத்தால் 10⁶ + 1 / 10⁶. 10⁶ + 1னா 1 1 2 3 4 5 1 / 4 6. ஓகே, RP வேணும்னா இதை நம்ம உல்டா பண்ணணும். 10⁶/10⁶ + 1. இப்போ நிச்சயமாக நியூமரேட்டர் இஸ் லெஸ்ஸர் தேன் த டினாமினேட்டர், கொஞ்சம் லெஸ்ஸர். அதனால் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி, RP இஸ் கோயிங் டு பி லெஸ் தேன் 1. கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சொல்லினா போதும். அடுத்தது பார்த்தா, when 3 resistors 1 ohm, 10⁸ ohm and 10⁶ ohm are connected in parallel. நிச்சயமாக இதுக்கும் RP is going to be lesser than 1, ஏன்னா lesser than the least one. So 1/RP is 1/1 plus 1/10⁸ plus 1/10⁶. இப்போ நான் 10⁸ LCM இருக்குங்களா, 10⁸ plus 1 plus 10⁸. ஸோ RP வேணும்னா 10⁸ divided by 10⁸ plus 1 plus 10⁸. ஸோ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருக்கிறதுனால RP is going to be lesser than 1. கிட்டத்தட்ட 1ஆகவே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் சே
லீஸ்ட் வேல்யூ 1 ஓமாக இருக்கிறதுனால அதை விட கம்மியாக தான் வரும்னு மென்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். An electric lamp of 100 ohm, a toaster of resistance 50 ohm and a water filter of resistance 500 ohm are connected in parallel to a 220 volt source. பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் lamp, resistor, ஒரு வாட்டர் ஃபில்டர். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம், இதுக்கு 50 ஓம். வாட்டர் ஃபில்டரோட ரெசிஸ்டன்ஸ் 500. தே ஆர் கனெக்டட் இன் parallel to a 220 volt source. இப்போ கரண்ட் பாசிட்டிவில் ஆரம்பித்து போய் 3 வழியாகவும் பிரிஞ்சு திரும்ப இங்கே ஜாயின் ஆகி திரும்ப அதே கரண்ட் இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் அயன் கனெக்டட் டு த சேம் சோர்ஸ். இதே சோர்ஸ் கூட 220 வோல்ட் கூட இன்னொரு எலக்ட்ரிக் அயனை கனெக்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் அயன் which takes as much current as the 3 appliances. ஸோ இங்கே அயனு கரண்ட் போனால் இந்த எலக்ட்ரிக் அயனை தனியாக கனெக்ட் பண்ணால் அதுலேயும் சேம் ஐ போடுறோம். அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் அயனுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்டெரக்டாக என்ன கேட்குறாங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இவங்க 3 பேரும் தனித்தனியாக வாங்கிக்கிற கரண்ட்டை ஒரு ஆளாக வாங்குது இந்த எலக்ட்ரிக் அயன் அப்படின்னா அந்த அயனுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் அ கொஷின் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. இந்த 3 பேருக்கும் யார் 3 பேர் 100, 50, 500 3 பேருக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 100 ஓம், 50 ஓம், 500 ஓம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக என்ன அர்த்தம், இவங்க 3 பேரும் தனித்தனியாக வாங்கக்கூடிய கரண்ட்டை இது ஒரே ஆள் 3 பேர் சேர்ந்து செய்கிற வேலையும் ஒருத்தரே செஞ்சால் அதுக்கு பெரிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அது புரியதுக்காக இப்படி கேட்டிருக்காங்க. சரியா? அண்ட் வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த அப்ளையன்சஸ். ஸோ பார்க்கலாம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணுன்னா 3 இருந்ததுன்னா 1/RPக்கு போயிடணும்னு சொல்லியிருக்கேன். 1/100 + 1/50 + 1/500. 500 எடுத்துக்கலாம். 5 + 10 + 1. So this is equal to 16/500 or RP is equal to 500/16 ohm. அப்படின்னா 500/16 அப்படின்னா எவ்வளோ வரும்? எதால் கேன்சல் பண்ணலாமா? 4ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? 125/4 அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 31 பாயிண்ட் சம் ஓம்னு வரும். ஸோ லெஸ்ஸர் தேன் 50 விட கம்மியாக வந்துடும். ஆன்சர் கரெக்ட். அப்போ இந்த 3 பேருக்கு பதிலாக சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் 125/4 ஓம் போட்டால் அந்த அயனுக்கு இதே கரண்ட்டை அது வாங்கும். ஸோ வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் இஸ் V/R. V எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 220 வோல்ட். 220 / 125/4. So this is equal to 220 multiply பண்ண 880/125 டிவைட் பண்ணோன்னா இது அப்ராக்சிமேட்லி 7.0. அதுக்கப்புறம் நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்கலாம். 0.4 கொடுத்துருக்க ஆன்சர். ஸோ யூ கேன் வாட் இட் ஈஸிலி. நெக்ஸ்ட் கொஷின். What are the advantages of connecting electrical devices in parallel with the battery instead of connecting them in series? அதாவது இப்போ ஒரு பல்பு, ஒரு ஃபேன், இது ரெண்டையும் ஒரு 220 வோல்ட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணோன்னா இந்த 220ல் ஒரு பார்ட்டு பல்புக்கு கிடைக்கும் V1, இன்னொரு பார்ட்டு தான் இந்த ஃபேனுக்கு கிடைக்கும் V2. அதே நம்ம பேரலலில் கனெக்ட் பண்ணணும்னா பல்பையும் ஃபேனையும், if you connect them in parallel to a 220 volt source, பாருங்கள் பேரலல்னால் voltage is the same. 2 பேருக்கும் each device gets the same voltage. So PD across each one is the same. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா, இப்போ இதில் ஏதாவது பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வர்ற கரண்ட்டு இங்கே வந்து 2ஆக பிரியறதுனால பல்பு ஃபியூஸ் ஆனால் இங்கே மட்டும்தான் போகாது, ஃபேன் வழியாக போயிட்டே இருக்கும், ஃபேன் ஒர்க் ஆகும். அதே இங்கே சீரியஸ் கனெக்ஷனில் பல்பு ஃபியூஸ் ஆகிட்டா சீரியஸாக இருக்கிறதுனால இங்கே போய் தான் அங்கே போகணும். அதனால் ரெண்டுமே ஒர்க் பண்ணாது. ஸோ ஒரு டிவைஸ் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா என்டையர் சர்க்யூட்டே போயிடும்.
whereas parallel connection ஒரு டிவைஸ் ஃபெயில் ஆச்சுன்னா பாக்கி டிவைசஸ் தே கண்டினியூ டு ஒர்க். parallel circuit இன்னொரு விதத்தில் என்ன ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொன்னோன்னா, ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரண்ட்டு தேவையாக இருக்கும். பட் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டா எல்லாருக்கும் சேம் கரண்ட்டு தான் போயாகும். பட் சிலதுலாம் நிறைய கரண்ட்டை தாங்காது, சிலதுக்கு அதிகமான கரண்ட் வேணும். அது மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும் parallel கனெக்ஷனில். தீஸ் ஆர் த 2 advantages. நம்பர் 1 என்ன, பிடி சேமாக இருக்குது, ஒரு அப்ளையன்ஸ் ஃபெயில் ஆனால் அதர்ஸ் கீப் ஒர்க்கிங். செகண்ட் அட்வான்டேஜ், யார் யாருக்கு எவ்வளோ கரண்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தர முடியும். சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டா எல்லாருக்கும் சேம் கரண்ட்டு தான் கொடுத்தாகணும். ஸோ ஈச் டிவைஸ் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் requires different current for its operation. That can be done easily in parallel circuit. ஏன்னா கரண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறதுனால that cannot be done in a series circuit. So these are the 2 advantages we see. Next question போனோம், 17. How can 3 resistors, 2 ohm, 3 ohm and 6 ohm can be connected to give a total resistance of, இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணோம், உங்களுக்கு 4 வரணும், ஆன்சர் 1 வரணும். அது மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். முதல்ல we'll see 1 ohmங்கிறது இருக்கிற லீஸ்ட்டை விட லீஸ்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ நாம் அது நம்ம we can guess, அது parallel பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம let's try to connect all the 3 of them in parallel and see what is the answer we are getting. அப்படி guess பண்ணுறோம், கரெக்டாக வருதான்னு we'll check. 2 ohm, 3 ohm and 6 ohm in parallel. So 1 by RP is 1 by 2 plus 1 by 3 plus 1 by 6. So LCM 6 எடுத்துட்டா 3 plus 2 plus 1 6 by 6. So கரெக்டாக வந்தாச்சு. RP is equal to 1 ohm. ஸோ 1 ohm வேணும்னா 3 பேரையும் parallel பண்ணுறோம். ஸோ இருக்கிறத விட கம்மியாக இருந்தால் parallel நம்ம கெஸ் பண்ணலாம், போட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும், எல்லா சமயத்தையும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது. 4 ohm அப்படின்னா அது 3க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது. சரியா? அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் 3க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறதுனால. பட் 4 எப்படி பிரிக்கலாம், 2 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஒரு 2 அங்கே இருக்குது, இன்னொரு 2 வேணும். இந்த 3 6ஐயும் parallel பண்ணால் 3ஐ விட கம்மி 2 வருமானு ஒரு தடவை பார்க்கலாமா? Let us parallel this 3 ohm and 6 ohm. 3 6ஐயும் parallel பண்ணால் 3 × 6 by 3 + 6. ஸோ 2 ohm வந்தாச்சு. ஸோ இந்த 2 ohm ஆல்ரெடி இருக்கிற 2 ohm கூட சீரீஸ் பண்ணினா you get 2 ohm plus 2 ohm equal to 4 ohm. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தான். 3 ரெசிஸ்டர் இருந்தால் அதில் எத்தனை விதமாக கனெக்ட் பண்ண முடியும் நம்ம குவிஸில் பார்த்தோம். 2 power n minus 1 4 காம்பினேஷன், 2 power 3 minus 1, அப்போ 2 power 2 equal to 4 விதமாக கனெக்ட் பண்ணலாம். 4ஐயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை we can make an intelligent guess, எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்த்து நம்மளால் கெஸ்ஸும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், what is the highest and the lowest total resistance that can be secured by combination of 4 resistances? 4 resistance இருக்க, 4 ohm, 8 ohm, 12 ohm, 24 ohm. இரண்டையும் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூ எப்படி வரும், இதுங்களை எத்தனை விதமாக கனெக்ட் பண்ணலாம்? 4 பேர் இருந்தால் 2 power 4 minus 1 2 cube அப்படின்னா 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணலாம். அப்படி கிடைக்கிறது பண்ணுறதுலையே மேக்ஸிமம் வேல்யூ வரணுன்னா எப்படி கனெக்ட் பண்ணணும், ஹையஸ்ட் வரணுன்னா சீரீஸில் பண்ணணும்னு நமக்கு தெரியும். லோவஸ்ட் வரணுன்னா we have to connect them in parallel. ஸோ ஹையஸ்ட் எவ்வளோ, லோவஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் நமக்கு தெரியும் ஹையஸ்ட் இஸ் 4 + 8 + 12 + 24. ஆட் பண்ணோன்னா 12 12 24 48 வரும். lowest வேணும்னா parallel பண்ணோம். 1 by RP is 1 by 4 plus 1 by 8 plus 1 by 12 plus 1 by 24. LCM எடுப்போம் 24. So 6 plus 3 plus 2 plus 1 12 by 24. So RP is equal to 24 by 12 which is equal to 2 ohm. So maximum value நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 48 ohm கிடைக்கும். Minimum value will be getting it as 2 ohm. Okay, next question. Why does the cord of an electric heater not glow while the heating element glows? ரொம்ப நல்ல கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம கரண்ட் அனுப்பணும்,
காப்பர் ஒயர் வழியாக நம்ம பேட்டரியிலே நம்ம வீட்டில் இருக்க பவர் சப்ளைலேருந்து காப்பர் ஒயர் வழியாக போய் ஹீட்டிங் காயிலுக்கு போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீட்டிங் காயில் அம்மா சமைக்கிச்சு அது ரெட் கலரில் க்ளோ. இந்த ஒயர் வழியாகவும் கனெக்டிங் ஒயர் காப்பர் ஒயர் வழியாக தான் நாங்கள் போடுறது. இது எரியல, அது மட்டும் ஏன் க்ளோ ஆகுது? சரியா? இந்த காப்பர் ஒயரை நம்ம திக்கு ஒயரில் பண்ணியிருக்கோம், which has got low resistance. ஸோ நம்ம கரண்ட் அனுப்பினோன்னா இந்த காப்பர் ஒயர் வழியாகவும் அதே கரண்ட்டு தான், இந்த ஹீட்டிங் காயில் வழியாகவும் அதே கரண்ட்டு தான் போகும். அப்போ நம்ம ஹீட் ப்ரொடியூஸ்டு பார்த்தோன்னா I²RT ஃபார்ம்னால ரெண்டு பேர்லேயும் கரண்ட் சேமாக இருக்கிறதுனால ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ்டு இந்த காப்பர் ஒயர் இஸ் லெஸ். ஏன் லெஸ்ஸு? ஏன்னா அது திக் ஒயராக இருக்கிறதுனால அதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ். ஆர் கம்மின்னா ஹெச் கம்மி. வேறு ஹீட் ப்ரொடியூஸ்டு இந்த நைக்ரோம் ஒயர் இஸ் மோர். ஏன்னா அலாய்ஸுக்கு நம்ம பார்த்தோம் ரோ அதிகம், அதனால் ஹெச் அதிகம், அதனால் ஆர் அதிகம், ஸோ ஹெச் அதிகம். அதுக்கு ரொம்ப அதிகமான ஹீட் இருக்குண்ணா அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு. வேறஸ் காப்பர் ஒயருக்கு ஹீட் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதனால் அது ஹாட் ஆகுது, அது க்ளோ ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கம்ப்யூட் த ஹீட் ஜெனரேட்டர் while transferring 96,000 coulomb of charge in 1 hour through a potential difference of 50 volt. Data எழுதிக்கலாம். Q is equal to 96,000 coulomb. Time is equal to 1 hour ன்னு சொல்கிறாங்க. அப்போ 3600 seconds. PD is equal to 50 volts. V is equal to. Calculate the heat produced ன்னு கேட்குறாங்க. ஹீட் ப்ரொடியூஸ்க்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஃபார்முலா இருக்குது? I²RT இருக்குது, V²/R × T இருக்குது, VIT இருக்குது. நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண முடியாது? I²RT பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ VIT எடுத்துக்கலாம். V × IT. I இல்லையே அப்படின்னு பார்த்தா V × Iக்கு பதிலாக Q/T × T போடலாம். அப்போது TT கேன்சல் ஆகிட்டா we have V × Q. ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ விக்கு பதிலாக 96,000 இன்ட்டு க்யூக்கு பதிலாக 3,600. சாரி, க்யூக்கு பதிலாக விக்கு பதிலாக 50 volts. சாரி, we put 50. ஸோ மல்டிப்ளை பண்ணினா 10⁴ 0 எடுத்துட்டா 480 × 10⁴ ஜூல்ஸ், இல்லைன்னா 48 × 10⁵ ஜூல்ஸ்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ டைம் கொடுத்துருக்காங்களே, நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம், கேன்சல் ஆகிடுறது, தப்பு பண்ணிடாமல் இருக்கணும். ஸோ இருக்கிற டேட்டா எல்லாமே யூஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, கேர்ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்டியூட். An electric iron of resistance 20 ohm, R is equal to 20 ohm, takes a current of 5 ampere. Calculate the heat developed in a time of 30 seconds. ஸோ ரொம்ப ஈஸி. சம் H is equal to IRT இருக்குது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? I²RT. ஸோ பார்க்கணும் இருக்கிற ஃபார்முலாவில் எதை யூஸ் பண்ணலான்னு கரெக்டாக அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I² 5² × R20 × T30. ஸோ 25 × 600. 25 × 600 பண்ணினா 150 followed by 2 zeros, இவ்வளோ ஜூல்ஸ். 15 × 10⁻³ ஜூல்ஸ் அப்படின்னு எழுதலாம். நம்ம வாயிலே போடுற மாதிரி தான் இருக்குது, எதுவுமே கஷ்டமான சம்மால், ஈஸியாக கொடுத்துருக்காங்க. What determines the rate at which the energy is delivered by a current? So energy, rate at which energy is delivered. Rate is by T. So energy by time nu pota power. So what determines the rate at which energy is delivered? The power, electric power determines the rate at which energy is delivered by a current. So the answer is power. An electric motor takes 5 ampere from a 220 volt line. Determine the power and the energy consumed in 2 hours. So பவருக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா நம்ம I²R V²/R VI இருக்குது. VI டைரெக்டாக போட்டுடலாம். 220 × 5. So 220 × 5 is equal to 1100 watt or 1100 watt. Energy consumed கேட்குறேன்.
எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா எஸ்ஐனா ஜூலில் சொல்லணும், கமர்ஷியல் யூனிட்னா கிலோவாட் ஹவரில் சொல்லணும். ஸோ நம்ம சொல்ல பார்க்கலாம். எனர்ஜினா பவர் இன்ட்டு டைம். எஸ்ஐ யூனிட்டில் சொன்னோன்னா 1100 இன்ட்டு டைமை வந்து செகண்டில் மாற்றணும். 2 இன்ட்டு 3600 செகண்ட். இது வாட்னா ஜூல் பர் செகண்ட் கேன்சல் ஆகிட்டு இது ஜூலில் வரும் ஆன்சர். இல்லை நம்ம கமர்ஷியல் யூனிட்டில் சொன்னோன்னா பவரை கிலோவாட் ஹவர் 1.1 யூனிட் கிலோவாட் ஹவர் இன்ட்டு ஹவர்லேயே சொல்லலாம். டைமை 2, அப்போ 2.2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆன்சர் மென்ஷன் பண்ணலைன்னா எஸ்ஐயில் சொல்லணும். ஆனால் நம்ம இந்த ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூனிட்ஸில் பண்ணணும். அப்போ நம்ம பவரை கிலோவாட் ஹவர்லேயும் டைமை ஹவர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இன் டெக்ஸ்ட்